சுக்கூன் நூன் அல்லது தன்வீனோட எழுத்துக்கள்ல விலங்கல் இது சத்தம் போட்டு கம் சொல்லுங்க. பில்குன்னா பார்த்துட்டு இருக்கோம். பில்குனா பார்த்து கொண்டிருக்கிறோம். இது கம் இல்ல ஏன் சார் பிலாகுனாஸ். பில்லாகுன்னா படிச்சிட்டோமா பார்க்கணுமா? படிச்சுட்டோம் சார். சட்டம் பார்க்கணும் அப்படியா? உதாரணங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படியா? ஆமா சார். ம். சரியா ஓதும் பாப்போம். ولم يكن له كفوا أحد. குஃபுவன் அஹது என்ன சட்டம்? குயிக்கா சொல்லணும். தன்வீனோட எழுத்துக்கு அப்புறம் இஃபாவோட பல பல தன்வீனோட வலம் எழுத்துக்கு யகுன். அப்புறம் வலம் யகுன் என்ன சட்டம்? குயிக்கா சொல்லணும். சுக்குன் பெற்ற மீம்க்கு அப்புறம் இல்ஹாரோட இல்ஹாருடைய எழுத்து யா வந்துட்டாக அதாம குட்னா செஞ்சு பல பல யகுன் குட்னா யகுன் செய்ய யகுன் லஹு என்ன சட்டம்? சுக்கூன் பெற்ற நூன்க்கு அப்புறம் அஹ், முடிஞ்சு பல இத்- லேட் ரெண்டாவது இத்காமுடைய அந்த தடுமாறு வைக்கப்படாது. وما هو بقول شيطان رجيم மூணாவது ويل لكل همزة لمزة. வயலுள்ளி என்ன சட்டம்? தன்வீன் எழுத்துக்கு அப்புறம் அஹ், தன்வீனுக்கு அப்புறம் அஹ், தன்வீனுக்கு அப்புறம் இதுகம் பிலா குன்னாவோட எழுத்து லா வந்திருக்காங்க. குன்னா செய்யாம ஓதணும். இன்னொன்று விட்டுட்டீங்க. ஒன்னா செய்யாம சேர்த்து ஓதணும் விட்டுட்டீங்க. ஓகே. ஐந்தாவது நாலாவது அவஸ்து பதினாலாவது فهو في عيشة راضية. குட். ஐந்தாவது إن ربهم بهم يومئذ لخبير. திருப்பி போதுங்க. إن ربهم بهم يومئذ لخبير. கடைசி சவுண்ட் கேட்கல. ராட உச்சரிப்பு கேட்கல. إن ربهم بهم يومئذ لخبير. இர் இர் நிப்பாட்டுறது பிள்ளையே. إر லஹோதீர் இர் தான் வரணும். இர் என்று போகக்கூடாது. أوكي. إن ربهم بهم يومئذ لخبير. அந்த திருப்பி இர் தான் வருது. إن ربهم بهم يومئذ لخبير. லஹபீர் என்று வாரது பிள்ளையே. إن ربهم بهم يومئذ لخبير. ஆ ஆறாவது يومئذ
إذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم. ஓகே. யௌம இது என்ன சட்டம்? குயிக்கா சொல்லணும். தன்வீனுக்கு அப்புறம் இதுகாம் பில்குன்னா வந்திருக்காக குன்னா செஞ்சு ஓதணும். குன்னா செஞ்சு சேர்த்து ஓதணும். அதே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தண்ட விட்டு விட்டு சொல்றீங்க. சேர்த்து. ஆ, ரப்பஹும் பிஹிம் ஐந்தாவது என்ன சட்டம்? குயிக். சுக்குன் மீம்க்கு அப்புறம் இஹ்ஃபாவோட எழுத்து பா வந்திருக்காக குன்னா செஞ்சு பா மூலமாக மறைத்து ஓதணும் ஆ, உஸ்தாத் மீம. வெரி குட் வெரி குட். ஆறாவது. சரி, ஏழாவது. ஃபஅலுல் லிமா யுரீத். இல்ல, ஷத்த உச்சரிக்கணும். ஃபஅலுல் லிமா ஃபஅலுல் லிமா யுரீது. ஃபஅலுல் லிமா யுரீத். ஆ, இது அல்ல, இது. ஃபஅலுல் லிமா யுரீது. ஃபஅலுல் லிமா யுரீத். فعال لما يريد. ஃபஅலுல் லிமா யுரீத். திருப்பி இதுன்னு தான் வருது. ஃபஅலுல் லிமா யுரீத். ஹாய், நாங்கள் தன்வீன் இதில் இதுகாம்ல இன்னும் முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். இதுகாமோட சட்டம் பார்த்தீங்க தானே? இதுகாம் பில் உண்ணா பிலா உண்ணா எல்லாம் பார்த்தீங்க தானே? இந்த எந்த ஆமா. சட்டத்தை நீங்க பார்த்தாலும் எல்லாமே இரண்டு சொற்கள்லாம் வந்திருக்கு சட்டம். சரியோ? ஓகே சார். இதுகாம் உடைய சட்டம் பெரும்பாலும் என்ன செய்யும்? இரண்டு ரெண்டு. சொற்கள்ல தான் வரும், தனி சொல்ல வராது. ஓகே. விளங்கி அப்படின்னு சொல்லி இப்ப இதுல பாருங்க. ஐஷத்தி ராதியா யௌமைதில் அஹபீர் வயலுல்லி குல்லி உமசத்தில் உமசா ஷைத்தானு ரஜீம் யகுன் லஹு ஃபஅலுல் லிமா யௌமைதின் யஸ்துரு எல்லாம் எப்படி வந்தீங்க? தன்வீனுக்கு அப்புறம் வந்திருக்கு. தனிக்கு அப்புறம் அப்படியே வந்தீங்க. எல்லாம் ஒரு சொல்ல வந்திக்குது, மூணு சொல்ல வந்திக்குது. ரெண்டு சொல் ஜாயிண்டா இருக்கு. சரி. எல்லாமே ரெண்டு சொல் ஜாயின்ல தான் வருது, தனிச்சொல் வராது. இல்லைங்களா? அப்போ இதுகாம் பில் உண்ணா இருந்தாலும் சரி, இதுகாம் பிலா உண்ணாவா இருந்தாலும் சரி, எல்லாம் எப்படிக்கும்? ரெண்டு சொல்லு. சரி. எல்லாமே இரண்டு சொற்கள் தான் வரணும், தனிச்சொல் வர இயலாது. அப்ப தனிச்சொல்ல வந்தா என்ன விஷயம் அப்படிங்கிற அந்த பாடம். சரியா? சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு அப்புறமாக குர்ஆன்ல இதுகாமுடைய எழுத்து இரண்டும் ஒரே சொல்லுல வார சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த உதாரணத்தை பாருங்க பாவம். சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால வந்து எழுத்துக்களை பாருங்க, டக் டக் டக்குன்னு என்ன வந்திக்குது? பின் வானு இப்ப நான் என்ன கேள்வி துன்யா. கேட்டேன்? சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால வந்திக்கிற எழுத்துக்களை டக் டக்குன்னு சொல்லுங்க. வாவு யா வாவ் யா உஸ்தாத். அப்ப யாவாவும் எதிரெழுத்து பில்குன்னாவோடது. பில். அப்ப உன்னா செய்யணும், அப்படியா? அப்படித்தானே சட்டம்? ஆமா உஸ்தாத். ஆனா அங்க உன்னா செய்ய முடியாது. இங்க ஈக்கிறது போல சத்தம் போடாம ஓதிட்டு போயிடணும். உன்னா செய்யறது, சேர்க்கிறது, மறைக்கிறது ஒன்றும் இங்க சரி வராது. காரணம் என்னண்டால் ஒரு சொல்லுக்குள்ள வந்திக்கிறது தான் காரணம். விளங்கினா? ஒரு சொல்ல வந்தா இதுதான் செய்ய முடியாது, சேர்க்க முடியாது, உன்னா செய்ய முடியாது. என்ன காரணம்? ஒரே சொல்ல ஒரே வந்திருக்கா. சொல்ல வந்ததான் காரணம். நீங்க குர்ஆன்ல இந்த நாலு சொல் இல்லாம
இன்னும் ஒரு சொல் இருந்தா தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரணும் அடுத்த இடத்த படிக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ். அதான் உங்களோட வேலை. ஓகே முழு குர்ஆனையும் பெரிய ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணி தேடி பாருங்க. வேற சொல்லியிருந்தா எடுத்துட்டு வரணுமா? ஓகே அவசரமா அக்கா ஜெயமன் சொல்லுங்க பாப்போம். ஆ